ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஓல முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்கங்க. ஸோ எஸ்பிஓல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய எஸ்பிஓ யூசர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களோட ஐடி லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண பிறகு இங்க பாருங்க டீம் செலக்ஷன் இருக்கு இல்லையா? டீம் செலக்ஷன் டச் பண்ணுங்க. டச் பண்ண பிறகு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் டச் பண்ணிட்டு யாரெல்லாம் ஓகே குடுக்கணும், யாரெல்லாம் ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, எனக்கு எஸ்பிஓ மேல நம்பிக்கை கிடையாது ப்ரோ. எனக்கு எஸ்பிஓ புடிக்கல. எனக்கு எஸ்பிஓல எனக்கு வொர்க் பண்றதுக்கு புடிக்கல. அதேபோல எஸ்பிஓ டாஸ்க்லாம் எனக்கு அதிகமா இருக்கு. அதாவது எனக்கு என்னுடைய வொர்க்குக்கு இது வந்து செட் ஆகாது. நான் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன். நண்பர்கள் தாராளமா வந்து பாருங்க ரீஃபண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கேன். அதுக்காக தான் என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். நான் எந்த ஒரு வொர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பண்றது கிடையாது. என்னோட ஐடி இன்ஆக்டிவ்ல தான் இருக்கு. நான் எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வொர்க் வந்து பண்றது கிடையாது. என்னுடைய ஐடி ஆக்டிவ்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட நண்பர்கள் ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் சூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருவாங்க. அதுக்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ்ல வச்சிருக்காதீங்க. ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா, வர செவ்வாய்க்கிழமை அதாவது வர ஸோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, 3 நாளா வித்ட்ரால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாளுமே வித்ட்ரால் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்டின்னா, புரமோஷன் டீம்ல இருக்காங்க இல்லையா? புரமோஷன் டீம்ல இருக்கிறவங்க அனைத்து நண்பர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, பை மோட்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன். ஓகேங்களா? அப்போ இந்த பை மோட்ல புரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பண்ண போறோம். ஆனா, இதில ப்ராடக்ட்டுமா வாங்க போறோமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாங்க தான் போறோம். யார் யாரெல்லாம் இந்த புரமோஷன் டீம் இருக்கிறவங்க தான். ஓகேங்களா? இப்போ புரமோஷன் டீம்ல அமௌண்ட் எடுத்தவங்களும் சரி, எடுக்காதவங்களும் சரி, எல்லாருமே வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கணும். அது எப்படி வாங்கணும் அப்படின்னா, புரமோஷன் டீம்ல அமௌண்ட் எடுத்தவங்க, அதாவது அவங்க ஐடியில வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்து அமௌண்ட் அவங்களுக்கு வந்திருக்கும். அவங்க வந்தவங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பை மோட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எஸ்பிஐ சொல்லுவாங்க. எப்பன்னா, இந்த வர சனிக்கிழமை சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்க அந்த அமௌண்ட்டுக்கு பை மோட்ல கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிடணும். யாருன்னா அமௌண்ட்ட எடுத்தவங்க. வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்து அமௌண்ட் வந்தவங்க. இல்ல ப்ரோ எனக்கு அமௌண்ட் இன்னும் குடுக்கல. என்னோட வாலெட்ல தான் அமௌண்ட் இருக்கு. நான் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கேன். இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பை மோட் அக்கவுண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ருவாங்க. அதில தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேபோல புரமோஷன் டீம் இருக்கிறவங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, பை மோட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இல்ல ப்ரோ எனக்கு நான் பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டேன். நான் ஒரு எர்ன் பண்றதுக்காக தான் உள்ள வந்தேன். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கேன். அதுக்காக தான் நான் வச்சிருக்கேன் இந்த அக்கவுண்ட்னா, தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, டீம் செலக்ஷன்ல போயிட்டு ரீஃபண்ட் குடுத்துருங்க. ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, உங்களுக்கு வித்ட்ரா ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது தனியா வரும். வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்துரும். இப்ப நீங்க ரீஃபண்ட் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க கட்டுன அமௌண்ட்ல உங்களுக்கு டிடக்ஷன் போக உங்க அமௌண்ட் வந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் ஐடி அப்படியே வச்சிருந்தா என்ன ப்ரோ ஆகும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? எப்ப அப்டின்னா வெள்ளிக்கிழமை இருந்து. யார் யார் ஐடிலாம் வந்து வெள்ளிக்கிழமைலருந்து இன்ஆக்டிவ்ல இருக்கோ, யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்றாங்களோ, ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா தப்பு பண்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது டாஸ்க் பண்ணும்போது தப்பு பண்றவங்களுக்கு 2 மந்த்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி இன்ஆக்டிவ்லயே இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி சஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவங்க வித்ட்ரால் குடுத்த அந்த இதுவுமே பெண்டிங்ல போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஸோ வித்ட்ரால் குடுத்துருக்கேன். அதுக்காக ஐடி ஆக்டிவேஷன் வச்சிருக்காங்க. அதேபோல சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ஆக்டிவேஷன் வச்சிருக்காதீங்க. ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன் இந்த முடிவு அவங்க எடுத்திருக்காங்க அப்டின்னா, நம்ம எதிர்பார்த்த பை மோட்ல அந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஓகேங்களா? இதுல சேல்ஸ் வராத காரணத்தினால, இப்ப புரமோஷன் டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி இப்ப வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த அமௌண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கணும். எந்த ப்ராடக்ட்னாலும் வாங்கிக்கலாம். அது பை மோட்ல கண்டிப்பா வாங்கணும். உங்க வீட்டுக்கான தேவையான பொருட்கள் தான். ஓகே எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ, எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புரமோஷன்ல இருக்கீங்க. விட்ரால் எடுத்திருந்தாலும் சரி, எடுக்காம இருந்தாலும் சரி, கண்டிப்பா புரமோஷன் இருந்தவங்க கண்டிப்பா பை மோட்ல நீங்க உங்களுடைய அமௌண்ட் குடுத்து கண்டிப்பா அமௌண்ட்ல நீங்க ப்ராடக்ட் வந்து வாங்குற மாரி இருக்கும். அமௌண்ட் எடுத்தவங்க கண்டிப்பா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வாங்கணும்? எந்த அளவுக்கு அமௌண்ட் எடுத்தவங்க எவ்வளோ வாங்கணும்னு சொல்லுவாங்க. எப்பன்னா சனிக்கிழமை. ஓகேங்களா? அத பத்தி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ அதேபோல அமௌண்ட் எடுக்காதவங்க வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்து எனக்கு பெண்டிங்ல இருக்கு. நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெண்டிங்லே இருக்கு இல்லையா? இப்ப இந்த 3 நாள் எதுக்காக இப்ப கேப் விட்டுருக்காங்க அப்டின்னா, யார் யாருக்கெல்லாம் பெண்டிங்ல இருக்கோ, யாரெல்லாம் புரமோஷன் இருக்காங்களோ, அவங்களுக்கு அதில குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து பை மோட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அதில நீங்க ப்ராடக்ட் வாங்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேபோல உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா புரமோஷன் இருக்கிறவங்க ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனியா ஒரு வாலெட் வந்துரும். நீங்க டாஸ்க் பண்ற அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில போயிடும். அந்த அமௌண்ட்லேருந்து நீங்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? அது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ற கம்பெனி கிட்ட தான் நீங்க கண்டிப்பா வாங்குற மாரி இருக்கும். ஸோ அப்போ இந்த ரீஃபண்ட் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் சூஸ் பண்ணணும் நான் இப்பயே சொல்லியிருக்கேன் பாருங்க. அப்படியே உங்க டீம் செலக்ஷன்ல போங்க. டீம் செலக்ஷன்ல போய் ரீஃபண்டுன்னு இருக்கும். அத டச் பண்ணி சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, வேல முடிஞ்சுது. அவ்வளோதான். உங்களுக்கு
டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் குடுத்துருவாங்க. அந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் குடுத்துருவாங்க. அத நீ ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட்டும் குடுத்துருவாங்க. நீங்க வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்துருந்தீங்கன்னா, அதையும் குடுத்துருவாங்க. உங்க வாலெட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதையும் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு டோட்டலா வந்துரும். இதில நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ப்ரோ நான் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். அதாவது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். நான் ப்ரமோஷன் போயிருக்கேன். இப்ப நான் ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இத்தன ப்ராடக்ட் வாங்கணுமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஓகேங்களா? எஸ்பிஐ விட்டு வெளிய போறவங்க கண்டிப்பா ப்ராடக்ட் வந்து வாங்க வேண்டாம். ஆனா, எஸ்பிஐல நீங்க இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா ப்ராடக்ட் வாங்கியே ஆகணும். ஓகேங்களா? இதுதாங்க கம்பல்சரி. இந்த கண்டிஷன்ஸ்க்கு யாராச்சும் புடிக்கல அப்டின்னா, கண்டிப்பா நீங்க டீம் செலக்ஷன்ல போயிட்டு ரீஃபண்ட் சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போயிடலாம். அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. இது எஸ்டர்டேவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. நம்ம வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. ஏன்னா, இங்க கொஞ்சம் ரெயினா இருக்கிற காரணத்தினால வீடியோ மேக் பண்ணாத சூழ்நிலை. ஓகேங்களா? ஸோ, அதனால ரீஃபண்ட் சூஸ் பண்றவங்க நேத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. நேத்து நைட்லேருந்தே ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு யாராச்சும் தொல்ல பண்றவங்க, எஸ்பிஐ மேல நம்பிக்கை இல்லாதவங்க, புடிக்காதவங்க, டாஸ்க் பண்ணாதவங்க, ஸோ இது மாரி நெறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் டீம் செலக்ஷன்ல போயிட்டு ரீஃபண்ட் சூஸ் பண்றாங்க. அதேபோல இப்போ அம் ஐடி சும்மாவே வச்சிருக்காங்க இல்லையா? அ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா பண்றவங்க ஒரு கேட்டகரி. அத பத்தி நம்ம அடுத்த வீடியோல சொல்றேன் உங்களுக்கு. என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வரப்போறாங்க, என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்குன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த இதில வந்து நீங்க இந்த ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்றவங்களுக்கு எது எதுனா, இல்ல எனக்கு எஸ்பிஐ புடிக்கல 1. 2வது எனக்கு வந்து என் நம்பிக்கை கிடையாது. டாஸ்க் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குது. நான் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்த அமௌண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக தான் என் ஐடி நான் ஆக்டிவேஷன் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி கேட்டகரில நீங்க இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா ரீஃபண்ட் இப்படி குடுத்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க அப்படியே வச்சிருந்தீங்க அப்டின்னா, அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு தான் அது பாதிப்படையும். எந்த மாரின்னா, நீங்க வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கீங்க இல்லையா? அதுவுமே பெண்டிங் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐடி சஸ்பெண்ட் ஆகும். ஸோ மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐல நெறைய கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக போகுது. அதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். நெறைய பேர் இப்ப ரீஃபண்டுக்குமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. என்னால நோட்டீஸ் போர்டு ஆளெல்லாம் கேட்க முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இதுதான் இருப்பேன் அப்டின்னா, கண்டிப்பா வந்து நீங்க ரீஃபண்ட் சூஸ் பண்றது தான் நல்லது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓல அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க? மைக்ரோ டாஸ்க்ல என்ன நடந்திருக்கு? அதேபோல பை மோட்ல எவ்வளோ பர்ச்சேஸ் நடந்திருக்கு? எவ்வளோ பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இத பத்தி டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதில முக்கியமா நம்ம வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னன்னா, ரீஃபண்ட் டீம் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எஸ்பிஓல எனக்கு விருப்பம் இல்ல நண்பர்கள். தாராளமா ரீஃபண்ட் டீம் குடுத்து நீ வெளிய போயிடலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் யார் யாரெல்லாம் வெளிய போணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லையா? அப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டவுட் போயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓகே நான் வந்து நான் மந்த்லி பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடி. நான் ஃபியூச்சர்லயும் பர்ச்சேஸ் பண்றேன். எனக்கு இப்ப வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்த அமௌண்ட்லேருந்தும் ஓகே அதுலேருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன். ஓகே நான் கம்பெனி சொல்ற எல்லாத்தையுமே நான் உடன்படுறேன். எல்லாத்தையுமே நான் கேட்கிறேன் அப்டின்னா, நோட்டீஸ் போர்டு ஆடியோல ஃபாலோ பண்ணும் அப்டின்னா, நீங்க தாராளமா எஸ்பிஐல கன்டின்யூ பண்ணலாம். இல்ல ப்ரோ எனக்கு இதெல்லாம் சரி வராது அப்டின்னா, கண்டிப்பா நீங்க ரீஃபண்ட் சூஸ் பண்ணிடலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லதும் கூட. ஓகேங்களா? ஏன்னா அது அடுத்தடுத்து வந்து போகக்குள்ள அது உங்களுக்கு தான் மைண்ட் பிரஷர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.